ஹலோ ஆல் வணக்கம் பீடர் வெல்கம் டு த ஷோ. ஆர்சிபி உங்கள் ஃபேவரட் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் எங்கே அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியமில். இன்னும் ஒரு கேம் கூட ஹோமில் ஜெயிக்காத ஆர்சிபி ஆக்சுவலாக நல்லா ஆடிட்டு இருக்காங்க வெளியே. ஹோமில் இன்னும் ஒரு கேம் கூட எட்டு கெட் ஆஃப் த மார்க்கு வேர்சஸ் ஆர்ஆர் பயங்கரமாக டேமேஜ் ஆகி அடி வாங்கிட்டு இருக்கிற அந்த ஆர்ஆர். இன்டர்னல்லையும் பிரச்சனைங்கிறாங்க, வெளியவும் இப்போ இதுங்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த கண்டிஷனை போட்டீங்க. ஆர்சிபி வந்துட்டு ஹோம்ல ஜெயிக்கல, பட் தே ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட். என்னோட வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. தே ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட். தே ஹவ் காட் குட் டீம். தே ஹவ் காட் காம்பினேஷன். இட் இஸ் ஃபயரிங். ஃபைனலி டேபிள்ல எங்க இருக்கீங்க? எட்டுல அஞ்சு ஜெயிச்சிருக்கீங்க, மூணு ஹோம்ல ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். நீங்க நீங்க அதை விட்டுட்டு ஐயோ ஹோம்ல பிரச்சனை இருக்கு, ஹோம்ல நீங்க பிளே ஆஃப்ஸ் ஆட போறது இல்ல. ஸோ அதனால இட் இஸ் ஆல் அபவுட் வேர் யூ ஆர் இந்த டேபிள். இப்போ எட்டுக்கு அவன் ரெண்டு ஜெயிச்சிருந்தான்னா போன வருஷம் மாதிரி, தென் தேர் இஸ் கோயிங் டு பி a problem that has to be pondered. ரெண்டாவது சொல்றேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிச்சை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன தடவை மாதிரி பால் அவ்வளோ இதுவா ஸ்கிட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கிரிப் ஆகுது பால். தெர் இஸ் a difference between skidding and gripping. ஸோ பால் கொஞ்சம் நிக்குதுன்றதுனால அவ்வளோ ட்ரூவான இந்த சர்ஃபேஸ் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் வச்சிருக்காங்க. 14 ஓவர் மேட்ச்ல நீ 95 அடிச்சுட்டு 12 ஓவருக்கு மேல கிங்ஸ் லெவன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் 12 ஓவர் மேல ஆடி சேஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். 14 ஓவர் மழை பெஞ்ச விக்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆடுறீங்கன்னா பாதி மேட்ச் அங்கேயே போயிடுச்சு. அதனால இந்த மேட்ச் வந்து நான் பெருசா எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். இப்ப ஆர்சிபியோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டு மேட்ச் ஆடிக்காங்க. அதை தவிர ஜிடியோடையும் டிசியோடையும் அவங்களோட ஒரே பிரச்சனை இந்த 7 to 10 அவங்க அடி வாங்குறாங்க. 10 ஓவர்ல 73 for 4 அகேன்ஸ்ட் ஜிடி. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 91 for 4 அகேன்ஸ்ட் டிசி. when you know that it is not the 210 wicket, you have to make sure you have to bat carefully. அப்பதான் அந்த 11 to 20 ஃபேஸ். அதனால பயங்கர கஷ்டமான பிச் எல்லாம் கிடையாது. ஸ்டில் இட் இஸ் 20 ரன்ஸ் வின் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குமே ஒழிய, தட் இஸ் வாட் தே காட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க வந்து மூணு மேட்சுமே டீம் பேட்டிங் செகண்ட் ஹாவ் ஒன்னு. த ரீசன் பீயிங் ஆர்சிபி புட் 169 against ஜிடி which is below par. ஆர்சிபி புட் 163 against டிசி which is below par. நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு. போன வருஷம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 194. இந்த தடவை பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 178. ஸோ இப்போ ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் போன தடவை 187ல இருந்து 182க்கு வந்திருக்கு. ஸோ நீங்க 15 ரன் ஒவ்வொரு மேட்சும் கூட அடிச்சீங்கன்னா, நோ மேட்டர் ஹவு குட் யுவர் bowling attack is, you are going to end up second best. That is what has been unfortunately happening here. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வின் ஃபேக்டர் 12 to 20 ஓவர்ஸ் எப்படி ஆடுறீங்கன்றது. ரெண்டு மேட்சும் சரி, ஆர்சிபி அன்பார்ச்சுனேட்லி குடன் ஸ்கோர் மோர் ரன்ஸ் தேன் த ஆப்பனன்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ரைட் ஃப்ரம் பவர் பிளே டு எண்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில வென்யூல ஆஃப்டர் 6 ஓவர் சொல்லுவேன், இங்க எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி த மெயின் திங். இப்ப ரொமாரியோ ஷெப்பர்டை எடுத்துன்னு வந்திருக்காங்க. இப்ப நான் ஒரே ஒரு யோசனை தான் பார்ப்பேன். how much is Romario Shepherd going to be utilized as a bowler? ஆமாயா, எனக்கு இன்னொரு bowler வேணும். இன்ஸ்பைட் ஆஃப் யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், நாலாவது ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு வேணும்னா ரொமாரியோ ஷெப்பர்டை நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா I would always advise you to play Jacob Bethel when there is going to be a little bit of a challenge between the bat and ball. அவர் பவர் ஹிட்டர் கிடையாது, திருப்பியும் சொல்றேன். ஆனா நம்பர் 4 நம்பர் 5 வந்து ரொம்ப அழகா ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாசிக் பிளேயரு. அதைத்தான் சொல்லுவேன். ஆனா அவங்க என்ன வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜாத் பட்டிதர், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், Kunal Pandya, Hazelwood, Bhuvneshwar Kumar, and Yash Dayal. The impact sub is going to be Suya Sharma, who has been absolutely magnificent and has delivered. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் டீம் வந்து நிறைய உடைச்சு போடும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க வரணும். ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்ப அதை தோத்துட்டாங்கன்னா இந்த புடன் ஸ்பூனுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சஞ்சு சாம்சனோட ஃபிட்னஸை பத்தி இன்னும் தெரியல. நீங்க ஆசையா சொல்ற அந்த சுட்டி குழந்தை, the way he has made a mark as a 14-year-old will stick on to his place. Yashasvi Jaiswal, Vaibhav Suryavanshi,
நிதிஷ் ராணா 3 ஆடணும். நம்பர் 4 பராக், துருவ் ஜுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, வனிந்து ஹசரங்கா, ஜோப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. அவங்களோட இம்பாக்ட் சப் கேன் ஈதர் பி துஷார் தேஷ்பாண்டே ஆர் ஆகாஷ் பத்வால் இஃப் தே வாண்ட் டு ஹேவ் அ ஃப்ரெஷ் இது. இப்ப வந்துட்டு இப்ப இந்த 11 to 20 பீஃப் அப் ஜாப்னா அங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த டிம் டேவிட் வந்து நல்லா ஆடுறாரு. இங்க இவங்களோட பிரச்சனையே முதல்ல இருந்தே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது, இவங்க லோயர் மிடில் ஆர்டரும் வந்துட்டு ஃபயர் ஆகலன்னு. தட் இஸ் கிளியர்லி எவிடென்ட் when they unfortunately couldn't finish the job in 2 matches which was absolutely on the pocket. அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. இங்க தீக்ஷானா அசரங்கா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், எந்த சந்தேகமும் கிடையாது. அசரங்கா இஸ் நாட் நோன் ஃபார் இஸ் எக்கானமி பட் நோன் டு பிக் விக்கெட்ஸ். அங்க பாத்தீங்கன்னா சுயேஷ் சர்மா விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்கனாமிக்கலா இருக்காரு. குணால் பாண்டியா விக்கெட் எடுக்கலைனாலும் எக்கனாமிக்கலா இருக்குன்றதுனால அந்த எட்ஜும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்கின்றதுனால ஆர்சிபி வில் கோ வித் ஹெல்தி எட்ஜ் ஆஃப் 55-45 ஈவன் தோ தே ஹேவன்ட் ஒன் அ சிங்கிள் கேம் அட் ஹோம். இதை ஒத்துக்கிறீங்களா? விடா, நீங்க சொல்றத சொல்லிட்டு மரியாதை வாய் முடிக்கோங்க. யார் ஜெயிப்பாங்கன்றத நான் சொல்றேன். நீங்க சொல்லி ஒன்னும் நடந்தது கிடையாது, நான் சொல்றேன்றீங்களா? சொல்லுங்க. இல்ல பிற எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி ஹோம்ல நாளைக்கு ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. தே பிளேட் குட் கிரிக்கெட் இல்லைன்னு சொல்லல. தே டிசர்வ்ட் மோர் வின்ஸ் அட் ஹோம். ஐ திங்க் டுமாரோ தே வில் டூ இட். டைட்டில் கண்டெண்டர்ஸா இருக்க ஒரு டீம் தே டன் வெல். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தம் டு வின் டுமாரோ. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசி போலாமா? இல்ல, அதான் சொல்றேனே, ஐம் நாட் டேக்கிங் சஞ்சு ராஜஸ்தான். சாம்சன் இல்ல போயிடா. தேர் ஆல்சோ வீக்கெண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது எந்த தைரியத்துல சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஆட ஜெயிப்பாங்கன்னு. இல்ல, ஐம் நாட் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட். அவங்க ஜெயிக்கணும்னா இது நடக்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 20 ஓவர் ஆடணும். ஆமா. ஷோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு ஸ்பார்க்க காட்டணும். இது நடந்ததுன்னா அவங்களுக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. வேற இல்லைன்னா ஐ டோன்ட் see them winning. அன்பார்ச்சுனேட்லி ஐம் நாட் டேக்கிங் them ஃபார் கிராண்டட். அவங்க கஷ்டப்படுவாங்கன்றது இப்ப 8-6 தோத்த அப்புறம் நம்ம சொல்ல, முன்னாடியே வந்து அவங்க ரிட்டன்ஷன்ஸையும் சரி, அதுக்கப்புறம் ஆப்ஷன்லயும் சரி, the way they have strategized that காம்பினேஷன்லயும் சரி முன்னாடியே சொல்லிட்டோம். அவங்க தோத்ததுனால we are not taking a dig at them, but unfortunately they look a little bit weaker. But Jaiswal is a kind of a player who bats 20 overs and takes the game away from any opposition. சிமிலர் as ஜோப்ரா ஆர்ச்சர், பிகாஸ் நெருப்பு மாதிரி போட்டுட்டு இருக்காரு. இது நடந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் சொல்றது தப்பா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் கிரிக்கெட் இஸ் கிரிக்கெட். இப்ப இங்க நான் எப்படி போவேன் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நான் கோலியை எடுப்பேன். அவர் முடிவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, ஒரு தடவை எடுக்கிறேன். சால்ட்டுக்கு படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆர்ச்சர் நிறைய ஷார்ட் பால் போட்டாருன்னா இந்த பாயிண்ட் தேர்ட் மேன் மேல நிறைய சிக்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்பதான் ஜெய்ஸ்வாலை பத்தி சொன்னேன். ஜெய்ஸ்வால் எடுப்பேன். ஐ ரேட் நிதிஷ் ராணா எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி. he has to bat at number 3. அதுக்கப்புறம் இந்த விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கிற யாஷ் தயால். ஸோ என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பில் சால்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா அண்ட் யாஷ் தயால். நான் எதுவும் சொல்ல விரும்பல, என்னமோ தோணுது புவனேஸ்வர் குமார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே டன். புவனேஸ்வர் குமாரே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா போட்டார் பீடாக அந்த மேட்ச்ல எல்லாம் வந்து. அவரும் ஹேசலோடு ரொம்ப நல்லா போட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் கிடைக்கல. சூப்பரா போட்டாங்க அந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல. கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ரஜத் பட்டிதும் ஒரு 20 அப்படி அடிச்சு அவுட் ஆயிட்டு இருக்காரு. போன மேட்ச் 12 ரன் நினைக்கிறேன். இஸ் ஆல்சோ டியூ ஃபார் குட் ஸ்கோர். ஸோ அதனால பட்டிதர், புவனேஸ்வர் குமார் 2, ஹேசல்வுடும் நல்லா போடுறாரு. ஸோ எல்பிக் ஹேசல்வுட் ஆல்சோ 3. இவங்க சைடு வந்து ஜெய்ஸ்வால் கண்டிப்பா எடுக்கணும். அதனால என்னோட ஃபேவரட் சுட்டி குழந்தைய நான் எடுத்துறேன். வைபவ் சூரியவம்சி. நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ், பரவாயில்ல அடிக்கட்டும். நம்மள ஒரு 50-60 அந்த பையன் நல்லா அடிச்சு வரட்டும். அது ஒரு பிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் ஆர்ச்சர் நீங்க எடுத்துட்டீங்கல்ல. ஆர்ச்சர் நான் எடுக்கல, உங்களுக்கு தான் சரி, விட்டுருக்கேன். ஆர்ச்சர் எடுத்துக்கிறேன். இன்னொரு சஜஷன் வந்து வனிந்து ஹசரங்கா. எப்படியும் விக்கெட் எடுத்துருவாரு. அவர் பழைய டீம் ஆர்சிபி. அங்க வந்து இப்ப ஏற்கனவே பழைய ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னசாமியில சிராஜ், கேஎல் ராகுல், சாஹல் அப்படின்னு. அந்த வரிசையில் அசரங்காவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைச்சு அவரையும் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பிளேயிங் லெவன் நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும் ஆர்ஆர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. ரெண்டு பேருமே ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? மைண்ட் செட் இஸ் கோயிங் டு பிளே எ பிக் ஃபேக்டர் அண்ட் த அப்ரோச். இது ரெண்டு தான் ஜெயிக்க போகுது. ஆர்சிபி வந்துட்டு எங்க ஆடுறாங்க அப்படின்றத பேர்டனை மண்டைக்குள்ள ஏத்தி கூடாது. They have to go there and see this is what Rajasthan Royals has got. This is what the conditions have got. How am I going to conquer the conditions? How am I going to beat them by playing the game which has suited me? அப்படின்னு யோசிக்கிறத விட்டு ஐயோ ஹோம்ல நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட போனா there is a chance that a reversal might happen. It is another cricket match. It is going to play in a venue which I don't bother.
எனக்கு எந்த வென்யூல எனக்கு தெரியாதுப்பா. ஐ வாண்ட் டு பிளே ஆஸ் கிளினிக்கலி ஆஸ் ஏ டிட் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் முல்லன்பூர் லாஸ்ட் கேம். அதை நான் என்ன பண்ணணும், அந்த மைண்ட் செட்ல ஆர்சிபி வரணும். ஏன்னா வந்து பிளேயிங் காம்பினேஷனோ ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரைட் வந்து பிகினிங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே மாதிரி தான். இந்த வந்துட்டு மான் வேகமா ஓடுற மான், இனிமே அவங்க லூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதல பாலத்தில் இருக்காங்க, அவங்களோட நெட் ரன் ரேட்டு பின்னாடி இருக்காங்க பாயிண்ட்ஸ்ல. சர்க்கம்ஸ்பெக்டா கிரிக்கெட் ஆடி எந்த பிரயோஜனம் கிடையாது. தே ஹேவ் டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். Be with the ball, be with the bat. They have to go in attack mode straight away. With the ball, they have to attack. The bat, they have to attack. அந்த மாதிரி போனா தே காட் அ சான்ஸ். அதை விட்டுட்டு அவங்க அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டோட எல்லாம் நம்ம பண்ணி பாச்சு தலைவரை, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட், இதுக்கு மேல ஜெயிக்க முடியல எங்களை அப்படின்ற மைண்ட் செட்ல போனா they are going to go down again. So the mindset approach is going to be different in different perspective for both the teams. எந்த டீம் வந்துட்டு அந்த கான்பிடன்ஸோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு நல்ல அப்ரோச்சோட ஜெயிக்க முடியுன்றதுல போறாங்க, அந்த வின் ஃபேக்டர் டிக் பண்றாங்களோ, தே ஆர் கோயிங் டு கம் அவுட் விக்டோரியஸ். வி விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு போத் தி டீம்ஸ். ஆர்சிபி ஜெயிச்சா அவங்களும் ஒரு கால் எடுத்து வச்சிருவாங்க பிளே ஆஃப்ஸ்ல. லெட் அஸ் see whether they can reverse the trend at home as pointed out by you. We'll come back and do the review for this match with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.